அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையாலும் கருணையாலும் நாம இதுக்காக வேண்டி இவ்வளவு நாள் இயங்கிக்கிட்டு இருந்தோமோ அந்த நம்மளுடைய எண்ணத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான். காபாவை பார்க்கணும், தவாப் செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பல நாள் கனவு. அந்த கனவை அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி வச்சுட்டான். இதே மாதிரி நம்மளுடைய வராத சொந்த பந்தங்களுக்கும் இங்க வர்றதுக்காக வேண்டி ஏங்கிக்கிட்டு இருக்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், நம்மளுடைய முஹல்லாவாசிகள், நம்ம ஊருக்காரவங்க எல்லாத்துக்காகவும் நாம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்மளுடைய துவால இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம கிளம்பும் போதே நமக்கு தெரியும் கடுமையான புயல். அதனாலதான் நமக்கு முதல் நாள் ஃபிளைட் கேன்சல் ஆச்சு. அடுத்த நாள் ஃபிளைட் அவ்வளவு தூரம் டிலே ஆச்சு. அதனால மழை முடிஞ்சிருந்தாலும் புயல் ஓஞ்சிருந்தாலும் மெட்ராஸ்ல இன்னைக்கும் சில இடங்கள்ல தண்ணி வத்தாம இன்னைக்கு வரைக்கும் சில இடங்கள்ல கரண்ட் வராம ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கும் முழுசா யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இப்ப வந்திருக்க தகவல், சமீபத்துல தகவல் அதை கேள்விப்படுறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டியும் அந்த மக்களுக்காக வேண்டியும் அந்த மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை சீக்கிரம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் ஒவ்வொரு ஒருத்தலையும் ஹரம் ஷரீஃபுக்கு போகும்போது அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா பலஸ்தீன் மக்கள் பலஸ்தீன்ல எவ்வளவு தூரம் சிரமப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துல இருந்து அவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு தூரம் எவ்வளவு உயிர்கள் போச்சு, குழந்தைகள்லாம் போச்சு. அந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க. பலஸ்தீன மக்களுக்கு சீக்கிரமே ஒரு விடிவு காலம் வரணும். இன்னும் இருக்கிற நாட்கள்ல அவங்க நிம்மதியா மூச்சு விடவாது அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். முழு செலவுல அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி எப்படி நாம காபத்துல்லாஹ்ல தொழுகிறோமோ, மதீனால தொழுகிறோமோ, அதே மாதிரி நமக்கு மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். நம்ம ஹயாத்தா இருக்கும் பொழுதே அந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்கள் கைக்கு கிடைச்சிருச்சு, மீட்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்க துவால வச்சுக்கோங்க. ஒண்ணு, நம்ம ஊர் மக்கள் சென்னை மக்களுக்காக துவா செய்யுங்க. ரெண்டாவது, உலக அளவுல பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையா அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி துவா செய்யுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிப்பா எல்லா துவாலையும் நீங்க சேர்த்துக்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம இருக்கிற மக்கா, இந்த மக்கா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஒரு காலத்துல இதே மக்கால தான் நாம இப்ப உலாத்திக்கிட்டு இருக்கிற, நடந்துகிட்டு இருக்கிற இதே மண்ணில தான் நீ முஸ்லீம் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா அவங்கள கொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வ எவ்வளவு தூரம் அவதூறு பேச முடியுமோ அவ்வளவு தூரம் அவதூறு பேசினாங்க. இதே மண்ணில தான் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா அப்படின்னு இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இஸ்லாத்துக்காக வேண்டியும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் அவங்க அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 13 வருஷம் அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. 13 வருஷம் அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. யார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சாலும் வீடு பூந்து அவங்கள வெட்டுவாங்க. ஒரே ஒரு நபர் இஸ்லாத்தை தழுவினப்பதான் அவனால ஒண்ணும் செய்ய முடியல. யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல தழுவினப்பதான் உமரை நம்ம எதிர்க்க முடியாது, ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்னு பயந்தாங்க. மற்றபடி யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்கள வெட்டுறது, அடிக்கிறது, மிரட்டுறது, இப்ப ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அப்படிலாம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு கடுமையான கஷ்டம் கொடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அல்லது யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலன்னா கூட எதிர் டீம்ல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஒரு கணவாயில ஒரு ஆத்து, நம்ம பாஷையில சொல்றோம்னா ஒரு ஆறு மாதிரி இடத்துல, ஓடை உள்ள ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சாங்க. சாப்பாடு தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது.
கிட்டத்தட்ட வந்து இருக்கிற இலைய தலைகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுடைய தொண்டைகள்லாம் வந்து முள்ளு இலையெல்லாம் சாப்பிட்டு தொண்டையெல்லாம் கிழிச்சிருச்சு அப்படின்னா சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. ஒரே ஒரு வந்து ஒரே ஒரு கோர்வை கிடைச்சிச்சு, அதை ரெண்டா கிழிச்சு நாங்க கொஞ்சம் இன்னொருத்தர் கொஞ்சம் உடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை வளர்த்து இன்னைக்கு நம்ம கையில கொடுத்து இன்னைக்கு நம்மளை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களா பிறக்க வச்சு இவ்வளவு பெரிய வந்து ஒரு பரக்கத்தான இடத்துல நம்மளை வந்து அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கா. இல்ல அப்படின்னா நாம வந்து என்ன செஞ்சிருப்போம், ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி நாம் ஏதோ ஒரு ஹிந்துவாவோ கிறிஸ்டினாவோ அல்லது அன்னைக்குள்ள என்ன இருக்கோ அதைப்படி நாம இருந்திருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து வழிகாட்டி அந்த பெற்றோருக்கு மகள்களாக நம்மளை பிறக்க வச்சிருக்கான். அதுக்கு நாம முதல்ல சுக்ரியா செய்யணும். இந்த காபா எப்படிப்பட்டது, ஏன் உம்ரா வரணும்னு மக்களுக்கு அவ்வளவு பெரிய வந்து ஒரு ஹையஸ்ட் ட்ரீமா இருக்கு. வீடு வாசல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு தடவையாவது காபாவுக்கு போயிட்டு வரணும், ஒரு தடவையாவது நான் மதீனாவுக்கு போயிட்டு வரணும்னு ஏன் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கிருந்துதான் இஸ்லாம் வந்து உருவாச்சு. இங்கிருந்துதான் இஸ்லாம் உருவாச்சு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சஹாபாக்கள் வந்து அவ்வளவு பிரியமா இருந்தாங்க தெரியுமா? அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. உயிரை விட ரசூலுல்லாஹ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நேசிக்க ஆரம்பிச்சது எதனால அப்படின்னா, வாழ்க்கைனா என்னன்னு கத்து தந்தவங்க தான் ரசூலுல்லாஹ். வாழ்க்கைனா என்னன்னு கத்து தந்தவங்க தான் ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அடி வெட்டு உத குத்து இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் மாத்தி இதுதான் வாழ்க்கை, உன் ஃப்ரெண்ட்ஸ்ட இப்படித்தான் நீ பழகணும், உன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படித்தான் நீ பழகணும், உன் சொந்த பந்தத்தை இப்படித்தான் நீ ட்ரீட் பண்ணணும், உன் பெற்றவங்களை இப்படித்தான் நீ பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முதல்ல வாழ்க்கையை கத்து கொடுத்தாங்க. முதல் 13 வருஷம் எந்த இபாதத்தும் கடமையாகல. முதல் 13 வருஷம் நீங்க தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், இல்ல எடுத்த உடனே அல்லாஹ் இஸ்லாத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு கடமையோட நீங்க எடுத்த உடனே தொழுதுருங்க, எடுத்த உடனே நோன்பு வச்சிருங்க அப்படின்லாம் சொல்லல. முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க, மனுஷங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, மனுஷனுடைய உறவுகள் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கங்க, முதல்ல உங்களுடைய மனசை பக்குவப்படுத்திக்கிங்க அப்படின்னு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செக்ஷனா வந்து இப்படித்தான் நடக்கணும், இப்படி செருப்பு போடணும், இப்படிதான் பாத்ரூம் போகணும், உன் சொந்த பந்தத்தை இப்படித்தான் மதிக்கணும், பெற்றவங்களை இப்படித்தான் இது பண்ணணும், உன் வீட்டுல உள்ள பெண் குழந்தையை உயிரோட புதைக்காத, அதெல்லாம் வந்து சொத்து, அதெல்லாம் செல்வம், பெண் குழந்தை இருந்தா தான் உன் வீட்டுக்கு பரக்கத்து வரும் அப்படின்னா எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் கத்து தந்தாங்க. அந்த மக்களுடைய மனசை ரசூலுல்லாஹ் முதல்ல பக்குவப்படுத்தினாங்க. பக்குவப்படுத்ததுக்கு பிறகு அந்த மனசு இனி என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் என்ன சொன்னாலும் அது கேட்கும் அப்படின்னு அந்த மனசு தயாரானதுக்கு பிறகுதான் இங்கிருந்து மதீனாவுக்கு போற சிச்சுவேஷன் வந்துச்சு. அங்கதான் ஒன்னொன்னா இங்களுடைய மக்கால இருக்கக்கூடிய கடைசி காலகட்டத்துல முதல் தடவையா தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மதீனா போக போக ஒவ்வொரு அமலா வந்து இபாதத்தா கடமையாகப்பட்டுச்சு. அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான் அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கம், மனுஷங்களுடைய நட்பு, சொந்த பந்தம், உறவுகள், இது எல்லாம் தான் முதல்ல நமக்கு முக்கியம். இது எல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், இவங்களை எப்படி இவங்களோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து சூசகமா உணர்த்தலாம். அதனாலதான் நாம ஏதாவது வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம குறை வச்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா மனுஷங்களுடைய விஷயத்துல யாரையாவது நம்ம அடிச்சிடறோம், யாரை பத்தியாவது நம்ம தப்பா வந்து செய்தியை பரப்பி விட்டுறோம், இல்ல யாரை பத்தியாவது நம்ம வந்து ஏதாவது பேசிடுறோம் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் மன்னிக்க தயார். முதல்ல நீ யாரை பத்தி பேசின, யாரை நீ அடிச்ச, யாரை நீ வந்து இப்படி தொல்லை கொடுத்த, அவங்கள்ட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட வா, நான் மன்னிச்சிடுவேன். நீ என்ன கேட்டாலும் நான் மன்னிக்க தயார். ஏன்னா என்னுடைய ஹேபிட், என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய இது அதுதான். ஆனா முதல்ல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அதனாலதான் சொல்லி காட்டுறான். சரி, இந்த மக்கா அப்படிங்கிறது நாம இப்ப இருக்கிற இந்த மண், உம்ராவுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த மண் வந்து கிட்டத்தட்ட இங்க தொழுகிற ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை அல்லாஹ் தர்றான். ஒரே ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை. ஒரு சலாம் உள்ள தொழுகைக்கு, அது 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ ஃபர்தோ சுன்னத்தோ நஃபிலோ தஹியத்துல் மஸ்ஜிதோ எதுவோ ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 நன்மையை தர்றான். மதீனால தொழுகிற ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா 1000 நன்மையை தர்றான்.
பைத்துல் முகத்தஸ்ல தொழுகிற ஒரு தொழுகைக்கு அல்லாஹு தாலா 50,000 நன்மையை தருவான். இவ்வளவு நன்மைகளை வந்து அல்லாஹு தாலா வந்து கொட்டி கொடுக்குறான். இப்ப நம்ம உம்ராவா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இங்க செய்யற அமல்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூத்தவங்க இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி நமக்கு கொடுத்துட்டு போன அந்த சொத்துக்களை, அவங்க செஞ்ச தியாகங்களை நினைவு கூறுறதுக்கு தான் நான் வந்து இந்த ஹஜ்ஜுடைய அமல்களா இருக்கட்டும், உம்ராவுடைய அமல்களா இருக்கட்டும், அவங்க செஞ்ச தியாகத்தை, அவங்க செஞ்ச வந்து அந்த அர்ப்பணிப்பை அவங்களுக்கு வந்து திரும்ப மரியாதை செய்யறதுக்கு தான் அல்லாஹு தாலா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கடமையாக ஆக்கி வச்சிருக்கான். உம்ரா அப்படிங்கிறது, உம்ரா செய்யறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, உம்ரா அப்படிங்கிறது யார் அந்த உம்ராவுக்காக வர்றாங்களோ அல்லது ஹஜ்ஜுக்காக வர்றாங்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவங்களை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானோ அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நமக்கு இப்ப தெரியாது, என்னடா வந்து இந்த துவா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், தாமதம் ஆகுது, அதுல ஏதாவது நிச்சயமா ஒரு கயிறு வச்சிருப்பான். அப்ப உம்ராவுக்கு வர்றவங்க அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், விருந்தாளிகள். அவங்களை எப்படி நாம மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதையை அல்லாஹ் தாலா கண்டிப்பா கொடுப்பான். ரமலான் மாசத்துல யார் உம்ராவுக்கு வர்றாங்களோ அவங்க என்னோட ஹஜ் செஞ்ச மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ரமலான் மாசத்துல யார் உம்ராவை செய்யறாங்களோ அவங்க என்னோட ஹஜ் செஞ்ச மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது உம்ராவுக்கு கிடைக்கக்கூடிய அமல்கள். தவாஃப் செய்யும் போது தவாஃப்ல என்ன கிடைக்கும்? தவாஃப்ல என்ன கிடைக்கும்? நாம வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும், நம்ம 7 சுத்துறோமா இல்லையா, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, நமக்கான ஒரு தரஜா உயர்த்தப்படுது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இதெல்லாம் எதுக்குள்ளார நடக்குது? ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்குள்ளார இதெல்லாம் நடக்குது. ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்குள்ளார இந்த மூணுமே நடக்குது. ஒரு நன்மை எழுதுறான் அல்லாஹ், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு தரஜாவை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான். இது தவாஃப்ல கிடைக்கக்கூடிய நன்மை. சாய் ஏன் செய்யறோம் அப்படின்னா, சாய் வந்து ஹாஜரா அம்மையார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த டோட்டல் அவங்களுடைய ஃபேமிலி செஞ்ச தியாகத்துக்கு அளவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணி கொண்டு நெருப்பு குண்டத்துல போடுறாங்க, அதுக்கு தயாருங்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தவம் கிடந்து பெத்த புள்ள, கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயசுக்கு மேல, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குது. அந்த கொலையை வந்து அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை கனவுல கண்டது வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவா இருக்கலாம், அதனால நான் அறுக்கலான் இருக்கேன், நீ என்ன சொல்ற இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த குழந்தையும் உங்க கனவுல உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ, எது நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்க, நான் அதுக்கு தயார், நீங்க அதை செய்யுங்க, நான் அதுக்கு தயார். அந்த குழந்தை சொல்லுது. ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க வந்து பாலைவனமா இருக்கிற மண்ணுல வந்து விட்டுட்டு போறாங்க. ஏன் விட்டுட்டு போறீங்கன்னா ஹாஜரா அம்மா வந்து சைக்கிணையில கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னா நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு இருந்துக்கிறாங்க. யாருமே இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவன மண்ணுல அம்மாவும் பெத்த குழந்தையும், பச்சை குழந்தையும் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டுட்டு போறாங்க. அதுக்காக வேண்டி அவங்க வந்து அங்க ஊர்ல இருந்து பலஸ்தீன்ல இருந்து கிளம்பும் பொழுது, கிளம்பினதுல இருந்து இங்க மக்காவுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரா அம்மையாவும் பேசவே இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வா போலாம் அப்படின்னு சைக்கிணையில வா போலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிணையிலுக்கு வந்து செஞ்சு கூட்டிட்டு வர்றாங்க. அங்கிருந்து இங்க வர்ற வரைக்கும் 2 பேரும் பேசாமே வர்றாங்க. ஹாஜரா அம்மாவுக்கு நம்ம எங்கேயோ வெளியே போறோம்னு தெரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மக்காவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர சொல்றான் அல்லாஹ் தஆலா, மனைவியும் குழந்தையும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நேரம் வந்து இறக்குறாங்க. அவங்கள இறக்கி விடும் பொழுதுதான் ஹாஜரா அம்மா கேட்கிறாங்க, ஏன் இங்க விட்டுட்டு போறீங்க? யாருமே இல்ல பேசுறதுக்கு, பேச்சு துணைக்கு, பழகிறதுக்கு, ஒரு தேவைன்னா என்னன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லாத இந்த மண்ணில எப்படி நீங்க எங்களை விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கும் போதுதான் இது அல்லாஹுடைய உத்தரவு அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹுடைய உத்தரவு அப்படின்னா அது நாங்க வந்து நீங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடத்துல இருந்து ஹாஜரா அம்மா இருக்காங்க. அந்த ஹாஜரா அம்மா தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆகாரம் இருந்தா தான் தாயினால பால் கொடுக்க முடியும். ஆகாரம் இல்ல, தண்ணி இல்ல, தாய்ப்பால் கொடுக்க முடியல. பச்சை குழந்தைக்கு அது தெரியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தை அழுக ஆரம்பிக்கிறாங்க தாய்ப்பாலுக்காக வேண்டி. எங்கெங்கயோ தேடி போறாங்க. அவங்க ஓடன பகுதி தான் சஃபா மருவா அப்படிங்கிற மலை. சஃபா மருவா அப்படிங்கிற மலை ஒரு காலத்துல மலையாத்தான் இருந்துச்சு.
மக்களுடைய வசதிக்காக வேண்டிதான் கொஞ்சத்தை வச்சுட்டு சஃபால வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னால கொஞ்சம் எழுப்பி வச்சிருக்காங்க, மறுவால தரையா வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சஃபால வந்து கொஞ்சம் மலை எல்லா இதையும் உடைச்சிட்டு ஃப்ளோரா ஆக்கியிருக்காங்க. நம்ம போனது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. நம்ம போனதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரும் இருக்குது சரி செய்யற இடம். சரிங்களா? அப்ப சஃபா மலை மேல ஏறி நின்று பாக்குறாங்க, எங்கேயாவது தண்ணி தெரியுமா, யாராவது ஆள் நடமாட்டம் எங்கேயாவது போறாங்களா, கூப்பிட்டு தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. திரும்ப அப்படியே ஓடி வந்து மருவாக்கு மலை 2 மலை நடுவுல காலியான அந்த வனாந்தரமான நடக்கிறதுக்கான இடம். திரும்ப மருவா மலைக்கு மேல ஏறி நின்று பாக்குறாங்க, யார் ஊர்ல ஒரு நடமாட்டமும் இல்லை. சரி, ஏன் அந்த பச்சை விளக்குல மட்டும் வந்து நம்ம வந்து ஆண்கள் ஓட சொல்றாங்க அப்படின்னா, சஃபா மலை மேல நின்று நீங்க திரும்பி இருந்தா காபா தெரியும். சரிங்களா? அங்கிருந்து சஃபால இருந்து மருவாக்கு போகும் பொழுது எந்த இடத்துல பச்சை விளக்கு இருக்குதோ அந்த இடத்துல நின்று பார்த்தா இப்ப குழந்தையா இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையை காலை உதறிட்டு அழுகிறது அந்த காட்சி அப்படியே தெரியும். சஃபாக்கு மலைக்கு ஏறும் போது காதுல தான் விழுகுது அழுகிற சத்தம், மருவா மலை மேல ஏறி நின்றா காதுல தான் விழுகுது அழுகிற சத்தம். ஆனா எந்த இடத்துல இன்னைக்கு பச்சை விளக்கு எரியுதோ அந்த இடத்துல குழந்தை நேரடியா கண்ணுக்கு தெரியுது, ஹாஜராமா கண்ணுக்கு தெரியுது. ஐயோ புள்ள பதறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடின இடம் தான் அந்த பச்சை விளக்கு எரிகிற இடம். பச்சை விளக்கு எரிகிற இடம். இப்ப அவங்க செஞ்ச தியாகத்துக்கு பரிசா அல்லாஹு தாலா என்ன செஞ்சுட்டா அப்படின்னா, இப்ராஹிம் உன்னுடைய குடும்பமே செஞ்ச தியாகத்துக்கு இந்த உலக முஸ்லிம்கள் எல்லாரும் வந்து அதுக்கு மரியாதை செய்வாங்க, கவலைப்படாது. உலக முஸ்லிம்கள் எல்லாரும் வந்து மரியாதை செய்வாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு நமக்கு நாலேஜா லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க, அன்னைக்கு அவங்க ஓடினாங்க, தண்ணி இல்லைன்னு ஓடினாங்க. இன்னைக்கு நமக்கு தான் எல்லா வசதியும் இருக்கு, நம்ம ஏன் ஓடணும், நம்ம ஏன் சஃபா மருவால நடக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். எதுக்காக அந்த அல்லாஹ் தஆலா இதை பண்ண சொல்றான் அப்படின்னா, இதுன்னு இல்லை, ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவு சின்னங்களை அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உள்ள பெரும்பெரும் நபிமார்கள் செஞ்ச தியாகங்களை நினைவு கூறுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்மையும் இப்படி செய்ய சொல்றான். உனக்கு நீ உன்னுடைய பெற்றவங்க முஸ்லீமா இருக்காங்க, இன்னைக்கு நீ முஸ்லீமா இருக்க, நீ முஸ்லீமா இருக்க, உனக்கு அடுத்த தலைமுறை முஸ்லீமா வரும். ஆனா இந்த இஸ்லாம் எப்படி கிடைச்சது தெரியுமா? சாதாரணமா கிடைக்கல, இப்படித்தான் காபாவை கட்டி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நம்மளை வந்து நீ பழசையெல்லாம் நினைச்சுப்பார், பழசையெல்லாம் நினைச்சுப்பா, நீ எவ்வளவு செல்வத்தோட எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது, நான் உனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத பழச நினைக்கிறதுக்காக வேண்டியும் அவங்க முன்னோர்கள் செஞ்ச தியாகத்துக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டியும் தான் அல்லாஹ் தஆலா உம்ராவுல ஹஜ்ஜில இந்த மாதிரி இபாதத்துகள் எல்லாம் வச்சிருக்கான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.